3D பிரிண்டிங் லைவ்ல நம்ம போக்கிமான்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது நம்ம அந்த போக்கிமான் என்னன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை கிவ்அவேயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ட்ரௌசியை கரெக்டாக ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக இந்த ட்ரௌசியை இப்போ பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அவருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அவர்கிட்டேருந்து நம்ம அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ தட் இப்போ இந்த ட்ரௌசி ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம அவருக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி போக்கிமான்ஸை ஜெயிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய போக்கிமான் லைவ்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி ஒரு போக்கிமானை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் லக்கியாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு போக்கிமானை ஜெயிக்க முடியும். இன்னொன்று, இந்த விஷயத்தின் மூலயமா நீங்கள் 3D பிரிண்டட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ரியல் லைஃப்பில் உங்கள் டேஞ்சபிள் ப்ராடக்டை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு போக்கிமான் நாலேஜ் இருக்குதுன்னு இது மூலிமா நம்ம செக் பண்ணவும் முடியும். ஸோ தட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலில் வர லைவ்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் சப்போஸ் போக்கிமான் கிவ்அவேன்னு போட்டிருந்தது அப்படின்னா அது போக்கிமான் லைவ். ஸோ தட் நாங்கள் அப்போ பிரிண்ட் பண்ணுற எந்த போக்கிமானாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 3D பிரிண்டிங் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதுன்னா ஷேர்